இன்னைக்கு எங்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம நண்பனை பிக்கப் பண்ண தான் போறேன். 1வது இருந்து 5வது வரைக்கும் நம்ம கூட படிச்ச நெருங்கிய நண்பன். ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கவும் ரொம்ப புன்னகையா இருந்துச்சு. என்ன ஒரு மூக்கு ஊத்தி மட்டும் குத்திருந்தானா அச்சசல் பொம்பளை மாதிரியே இருந்திருப்பான். என்னடா பின்னாடி முடி தொங்குது அப்படின்னு கேட்டா ஃபங்க் மச்சி ஃபங்க் அப்படிங்கிறான். மூடிட்டு ஏறா ரூமுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு உட்கார வச்சு கூட்டு போயிட்டேன். ஒரு சில்லற வேலையை வெளியே போயிருந்தேன். அதனால நண்பனை பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் காக்க வச்சுட்டேன் பஸ் ஸ்டாண்ட்ல. அதனால காலைல இருந்து சாப்பிட்டுருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரியாணி சாப்பிட்டுட்டு எந்தக்கடா அந்த சென்னை வந்து அப்படின்னு சொல்லி கேட்டா உலகத்தை பார்க்க வந்தேன் அப்படின்னா, உலகமா யாரா உலகம் அப்படின்னு கேட்டா என் ஆளுதான் மச்சான் அப்படிங்கிறான். அவனோட ஆளை பார்க்க கோயம்புத்தூர் வந்து சென்னை வந்திருக்கிறான். எனக்கா ஷாக்கா தான் இருந்துச்சு. 2 மணி நேரம் கழிச்சு எழுப்பிடுறா அப்படியே நீயும் கிளம்பிரு ஆளை பார்க்க போனோம் அப்படின்னா, நீ தாண்டா ஆளை பார்க்க போற நான் எதுக்குடா வரணும்னு கேட்டா கூட துணைக்கு வாடா அப்படிங்கிறான். நம்ம கூட்டத்துல எவனாச்சும் ஒருத்த லவ் பண்ணானா அவனுக்காக உசுறு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான் லவ்வுக்காக. சரி எங்கடா போனோம் அப்படின்னு கேட்டா குளத்தூர்னா தாம்பரத்துல இருந்து குளத்தூருக்கு 42 கிலோமீட்டர்ப்பா. 42 கிலோமீட்டர் பைக்லயே வந்தாச்சு. அதுக்கப்புறம் எங்கடா வச்சு அப்படிங்கிட்ட சரவணன் ஸ்டோருக்கு தான் வரேன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பிளானை சேஞ்ச் பண்ணி சூப்பர் மார்க்கெட் போறாங்களா அப்படின்னா அப்படியே கரும்பு ஜூஸ் கடையில நிப்பாட்டி கரும்பு ஜூஸையும் மடக்கு அடிச்சா அங்க பார்த்தனா இன்னும் லவ் போயிட்டு தான் இருக்குது. ஒருவேளையா கரெக்டான ஒரு லொகேஷனை பார்த்து இந்த மார்க்கெட்டுல தான் இருக்கேன் அப்படின்னோட இந்த மார்க்கெட்டுக்குள்ள பூந்தாச்சு. மச்சான் பாத்தியா பொண்ணுங்களே இப்படிதான் சுத்த விட்டு வேடிக்கை பார்க்கும்டா அப்படிங்கிற. அப்படிலாம் இல்ல மச்சான் யாரு அப்படின்னா, ஆல்ரெடி 2 கடை சுத்திட்டு தான் இங்க வந்திருக்கோம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற. மச்சான் யாரு பாத்துட்டுடா அப்படின்னு சந்தோஷமா வந்தான் பையன். நமக்கு தான் கொடுத்து வைக்கல நீ சந்தோஷமா மச்சி அப்படிங்கல எப்படி எட்டிட்டு பாக்குறான் பாருங்க. திருட மாதிரி எப்படி பாக்குறான். மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு எதுவுமே வாங்காம போனா சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கண்டதை வாங்கி போட்டாச்சு. அந்த புள்ள பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்திருக்கு. அதனால மச்சனால பேச முடியல. அப்படி இருந்தும் பாக்குறதுக்காக அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கானா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். மச்சி அவ்வளவு தூரத்துல வந்து பாக்குறதுக்கு மட்டும் தான் வந்தியாடா அப்படின்னு கேட்டா மச்சான் அவளை பார்த்தா போதுண்டா அப்படிங்கிறான். அப்பதான் தோணுச்சு இவனை சரி பண்ண முடியாத ஒரு பைத்தியம். கடைசியா ஒரு சைக்கிள கூட சாட்டா கட்டாம அந்த பிள்ளைங்க போயிடுச்சு. பாவம் பையன் பார்த்துட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் நைட்டு ஊருக்கு போகணும்னு சரி பஸ் ஏத்தி விட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எனிவே மச்சானோட ஃபர்ஸ்ட் காதல் சக்சஸ் அடைய நீங்க எல்லாமே கீழே விஷ் பண்ணிருங்க நண்பர்களே. டாடா மச்சான், மிஸ் யூ மச்சான், லவ் யூடா, பை பை அப்படி சொல்லிட்டு